வணிகத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் ஆதரவளிக்கும். இலங்கை ஜனாதிபதி அனுரவிடம் இருந்து பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு நற்செய்தி. அனர்த்தத்தால் சேதமடைந்த வர்த்தகங்களை கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி தனியுரிமை நிறுவனங்கள், சிறு வணிகங்கள் மற்றும் நுண் நிறுவனங்கள் என்று 9600 வர்த்தகங்கள் நிலையங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தொழில்களை மீண்டும் மீட்டெடுக்க இந்த 9600 வணிகங்களுக்கும் தலா 2 லட்சம் இலங்கை ரூபாய்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக கட்டடங்களுக்கும் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. பகுதியளவு சேதமடைந்த வர்த்தக இடத்திற்கு ஆரம்ப தொகையாக 5 லட்சம் வழங்கப்படும். அது போதாது என்றால் மதிப்பீடு செய்யப்பட்டு அதிகபட்சமாக 50 லட்சம் வழங்கப்படும். அவர்களுக்கு ஏற்பட்ட சேதம் 5 லட்சத்துக்கு மேலாக இருந்தால் 5 லட்சம் உதவியை பெற்று மதிப்பிட முடியாது. அடுத்து கைத்தொழில் அமைச்சு பதிவு செய்யாத பிரதேச செயலகங்களில் இருந்து வர்த்தக உரிமைகளை பெற்று ஏராளமான சிறு வணிகர்கள் உள்ளனர். ஆனால் தரவு இன்னும் சேகரிக்கப்படவில்லை. எனவே தரவுகளை சேகரிக்காமல் இன்னும் ஒரு முடிவை எட்ட முடியாது. ஆனால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் அளிக்கப்பட்டால் வணிகத்தை மீண்டும் தொடங்க அரசாங்கம் நிச்சயமாக ஆதரவளிக்க வேண்டும். அதற்கான தரவு இல்லாததால் மாவட்ட செயலாளர்கள் மூலம் பிரதேசத்தில் உள்ள வர்த்தக இடங்கள் குறித்த அறிக்கையை பெற்று உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இறால் வளர்ப்பு போன்ற விலையுயர்ந்த பெரிய அளவிலான வணிகங்களுக்கு சலுகை கடன்களை வழங்க முடிவு செய்துள்ளோம். சிறு அளவிலான வணிகங்களுக்கு 2.5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையும், பாரிய அளவிலான வணிகங்களுக்கு அதிகபட்சம் 250 லட்சம் வரை கடன்கள் வழங்கப்படும். அரசாங்கம் கடன்களுக்கு வட்டி வசூலிப்பதில்லை. நாங்கள் வங்கிகளுக்கு பணம் வழங்குகிறோம். மேலும் வங்கிகள் மூலம் கடன் திட்டங்களை செயல்படுத்துகிறோம். கடன் திட்டங்களை செயல்படுத்துவதில் சில நிர்வாக செலவுகள் உள்ளன. அந்த செலவை ஈடுகட்ட வங்கி ஒரு சிறிய வட்டியை வசூலிக்கிறது. கடனை பெற்ற பிறகு 6 மாதங்களுக்கு பிறகு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். இந்த பேரழிவில் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதே நோக்கம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது வணிக நிறுவனங்களை நடத்தி செல்கின்ற அதிகமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான விடயமாக மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.